எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் குரூப் 4க்காக ஹோல் டெஸ்ட் பேட்ச் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு தமிழ், மேக்ஸ், அப்புறம் யூனிட் 1லேருந்து 6 வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ் ஃபுல்லாக கவர் ஆகும். என்ன கவர் ஆகுதுன்னா கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் கவர் ஆகுது. அதுக்கு தனியாக டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ப்ளஸ் அப்கமிங் 12 மந்த் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. அதை பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுட் இருக்குன்னா காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த பேட்சை பொறுத்த வரைக்கும் இப்போது 22ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. February 22 ஸ்டார்ட் ஆகுது. இதில் 71 டெஸ்ட் கவர் ஆகுது. தமிழ், அப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ், மேக்ஸ் இது எல்லாமே இன்க்ளூட் ஆகும். கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் இதில் இன்க்ளூட் ஆகாது. இந்த பேட்சோட ஷெடியூல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து February 24 இருக்கும். அப்படியே அடுத்தடுத்த டெஸ்ட் வந்து வரிசையாக போகும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து தமிழ், ஜிஎஸ் வந்து எவ்ரி டெஸ்ட்டில் ஆட் பண்ணி கொடுத்துருப்போம். ப்ளஸ் மேக்ஸ் வந்து 2 டெஸ்ட்டுக்கு ஒரு தடவை, சயின்ஸும் அதே மாதிரி 2 டெஸ்ட்டுக்கு ஒரு தடவை அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ பைலிங்குவலாக இருக்கும். ஜிஎஸ்ஸு மேக்ஸும் பைலிங்குவலாக இருக்கும். லாஸ்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா October 15 நடக்கும். 71வது டெஸ்ட். லாஸ்ட்டாக ஒரு 3 ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். இந்த ஷெடியூல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். செக் பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்து இப்போ உங்களுக்கு டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் படிக்கிறதுக்கு புக் லிங்க் கொடுத்துருவோம். 6th தமிழில் இயல் 1ன்னு கொடுத்துருக்கோன்னா 6th தமிழ் புக் லிங்க் கொடுப்போம். அதில் இயல் 1 படிச்சிடணும். சிலபஸ் வைஸாக படிச்சிடணும். அதுக்கு அடுத்து உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வைஸாக உங்களுக்கு ஜிஎஸ்க்கு ஒரு 11th இந்த யூனிட்டை, 7th இந்த யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம்னா அதுக்கான புக் லிங்கும் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம். அதை கிளிக் பண்ணி படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். ஓனாக புக் வச்சுருக்கீங்கன்னா அதே ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்கும் அதே மாதிரி புக் லிங்க் கொடுத்துருவோம். கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் இதில் கவர் ஆகாது. நீங்கள் அதுக்கு செப்பரேட்டாக பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் டெஸ்ட்டுக்கு லிங்க்கும் பிடிஎஃப்பும் கொடுப்போம். லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா ரேங்க் லிஸ்ட்டில் உங்கள் நேம் வரும். டெஸ்ட்டு லிங்க் பார்த்தீங்கன்னா எப்போ வேணால் நீங்கள் எடுத்து அட்டன் பண்ணிக்கலாம். அடுத்த டெஸ்ட்டுக்கு முன்னாடி நாள் இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரேங்க் லிஸ்ட்டில் உங்களோட நேம் அப்படிங்கிறது வரும். இல்லைன்னா வராது. அடுத்து பிடிஎஃப் கொடுக்குறோம் இல்லையா, பிடிஎஃபோட லாஸ்ட் பேஜில் ஆன்சர் கீ இருக்கும். நீங்கள் லிங்க் யூஸ் பண்ணி அட்டன் பண்ணாமல் பிடிஎஃப் யூஸ் பண்ணி கூட அட்டன் பண்ணிக்கலாம். இல்லைனா பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். ஃபியூச்சருக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சேஃபாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா. லிங்க் அண்ட் பிடிஎஃப் படிக்கிறதுக்கு புக் லிங்க், வாட்ஸ்அப் குரூப்பில் டெஸ்ட் நடக்கும். பைலிங்குவலாக இருக்கும் கொஸ்டின்ஸு. அப்புறம் நம்பர் ஆஃப் கொஷின், தமிழ்லேருந்து 40 கொஷின், ஜிஎஸ்லேருந்து 50 கொஷின் வரும். மேக்ஸ்லேருந்து ஒரு 30+ கொஷின் வரும். சயின்ஸ்லேருந்து 50 கொஷின் வரும். ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் அந்த நம்பர் ஆஃப் கொஷின் வந்து வேரி ஆகும் அந்த சப்ஜெக்டை பொறுத்து. இப்படி தான் டெஸ்ட் நடக்கும். இந்த பேட்ச் பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, கிளாரிஃபை பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியும் தாராளமாக கேட்கலாம். இந்த வீடியோ, அதாவது இந்த பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா 999. ஃபீஸ் வந்து 999. டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், யூபிஐ நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. இல்லைனா இந்த நம்பரை யூஸ் பண்ணுங்க. இது வாட்ஸ்அப் நம்பர், இது வந்து பே பண்ணுற நம்பர். ஓல்டு ஸ்டூடெண்ட் அப்படின்னா 899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.